ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து ஸ்டாப் பண்ண உங்களுக்கான வீடியோ தான் இது. இல்லை நான் இப்போ ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுக்கிறேன், நான் எடுத்து ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன், அப்போ நான் என்ன பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணணுமா ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான வீடியோவும் தான் இது. நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணிட்டு உங்கள் ரிசல்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 5-6 வருஷத்துல என்னோட வெயிட் திரும்ப ரீகெயின் ஆயிடுச்சு, நான் இந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ணதால தான் எனக்கு ரீகெயின் ஆயிடுச்சு, இதனால தான் எனக்கு ரீகெயின் ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. இன்னும் ஒரு சிலர் அதே 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து இது வரைக்குமே ஒரு 5 கிலோ 10 கிலோ தான் நீங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க. அதுவும் எப்படி நான் வெயிட் லாஸ் பண்ணணும், திரும்ப இந்த ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து நான் இப்ப திரும்ப வெயிட்டை லாஸ் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் ஒரு சில பேர் பாத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது வரைக்குமே எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஒரு சிலர் வெயிட்டை லாஸ் பண்ணிட்டு திரும்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. ஒரு சிலர் எனக்கு 5 கிலோ தான் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதை நான் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சிலர் நான் கடைசி வரைக்கும் மெயின்டைன் தான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த 5 வருஷமா நான் வெயிட்டை மெயின்டைன் தான் பண்றேன். அப்போ உங்க 3 பேருக்குமான டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய ஃபுட் ஹேபிட்டை தான் சேஞ்ச் பண்ணிருக்கணும். இப்ப மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னா அவங்க நாங்க சொல்லக்கூடிய அதே டயட்ல ஃபாலோ பண்ணி அதே வெயிட் மெயின்டைனுக்காக நாங்க கொடுத்த ஃபுட் சார்ட்டை ஃபாலோ பண்ணதால தான் அவங்களுக்கு வெயிட் மெயின்டைன் ஆச்சு. இதே வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்க என்ன அப்படின்னா, நாங்க சொன்ன ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணாம நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணி உங்க இஷ்டத்துக்கு திரும்ப நார்மல் ஃபுட் ஹேபிட்டை எடுத்து ஃபாலோ பண்ணதால தான் உங்களுக்கு வெயிட் ரீகெயின் ஆயிடுச்சு. இல்ல ஒரு 5 கிலோ தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நாங்க சொன்னதை விட ஒரு சில டைம் நீங்க எக்ஸ்ட்ரா ஃபுட் ஹேபிட்டை எடுத்து ஃபாலோ பண்ணதால மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு 5 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்க வெல்னஸ் கோச் என்ன சொல்றாங்களோ அது மூலமா ஃபாலோ பண்ணணும். நீங்க இப்ப ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து ஒரு 15 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உங்க வெல்னஸ் கோச் கிட்ட நான் இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஃபுட் சார்ட் கொடுப்பாங்க. அந்த ஃபுட் ஹேபிட் மூலமா நீங்க ஃபாலோ பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு கம்பல்சரி வெயிட் இன்க்ரீஸ் ஆகாம உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். சப்போஸ் அவங்க சொன்னதை விட நீங்க எக்ஸ்ட்ரா ஃபுட் ஹேபிட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி திரும்ப ரீகெயின் தான் ஆகும். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 5 கிலோ திரும்ப எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க பண்ண மிஸ்டேக் இதுதான். அப்படி உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்க வெல்னஸ் கோச் சொல்றதை செக் பண்ணி பாருங்க, அவங்க என்ன ஃபுட் ஹேபிட் சொன்னாங்க, நீங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்ணீங்க. நீங்க இப்ப ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை எடுத்து ஸ்டாப் பண்ண போறேன், ரிசல்ட் கிடைச்சிடுச்சு, நான் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்க உங்க வெல்னஸ் கோச் கிட்ட கேளுங்க, நான் இந்த ஃபுட்டை ஸ்டாப் பண்ண போறேன், நான் என்ன மாதிரி ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணா எனக்கு மெயின்டைன் ஆகும் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க ஃபுட் சார்ட் கொடுப்பாங்க. அது மூலமா நீங்க இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் மெயின்டைன் ஆகும். இன்னும் இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனை பத்தி எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், இல்ல இந்த ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த ஃபுட்டை எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணா உங்க ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்றதும் சொல்லிடுவேன். இல்ல உங்க வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கும் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.